ஹரே கிருஷ்ணா. பகவத் தரிசனத்திலிருந்து ஒரு கட்டுரை. ராமர் பாலம் கட்டியவர். எந்த பொறியியல் கல்லூரியில் படித்தார்? வழங்கியவர் சந்தான கிருஷ்ணதாஸ் பிரபு அவர்கள். பொறியியல் பட்டம் பெற்றவர்களால் கட்டப்படும் பாலத்தின் நிலை என்ன? இன்றைய வல்லுநர்களால் கட்டப்படும் கட்டிடங்களும் பாலங்களும் குறுகிய காலத்திலேயே சிதிலம் அடைகின்றன என்பதை அன்றாடம் காண்கிறோம். அதே சமயம் சேரர், சோழர், பாண்டியர், பல்லவர் மற்றும் விஜயநகர பேரரசர்களால் கட்டப்பட்ட அணைகளும் கோயில்களும் கோட்டை கொத்தளங்களும் அகழிகளும் பல தலைமுறைகளை கடந்து அவர்களது கட்டிடக்கலையின் சிறப்புகளை எடுத்துரைக்கும் வண்ணம் நிற்பது நம்மை பிரமிப்பில் ஆழ்த்துகிறது. இயந்திர சாதனங்கள் ஏதும் இல்லாத அக்காலத்தில் இவற்றை எவ்வாறு கட்டியிருக்க கூடும் என நாம் தினமும் வியக்கின்றோம். யதார்த்தம் இவ்வாறு இருக்கையில் நாகரிக நவீன அரசியல் தலைவர்களோ ஆன்மீக அறிவுசார் இலக்கியங்களில் கூறப்பட்டுள்ள பல நிகழ்வுகளை கற்பனை கதைகள் என்று கூறி மக்களை குழப்பி நையாண்டி செய்து நைந்து போன நாஸ்திகவாதங்களை மக்களிடம் புகுத்த முயல்கின்றனர். ராமர் பாலம் கட்டியவர் எந்த பொறியியல் கல்லூரியில் படித்தார் என்ற வினாவும் அத்தகைய நையாண்டிகளில் ஒன்றே. ஆன்மீக அறிவிலிகளால் எழுப்பப்படும் இந்த வினாவிற்கான விடையை பேரளவு ஆன்மீகவாதிகளிடமிருந்து எதிர்பாராமல் வால்மீகி இயற்றிய மூல ராமாயணத்தின் உதவியோடு ஆராய்வோம். விபீஷ்ணரின் ஆலோசனை. பகவான் ஸ்ரீ ராமச்சந்திரரின் துணைவியாரான சீதையை ராவணன் தந்திரமாக இலங்கைக்கு கடத்தி சென்றான். சீதையை மீட்பதற்காக பகவான் ராமச்சந்திரர், லக்ஷ்மணன், விபீஷ்ணர், ஹனுமான், சுக்ரீவன் மற்றும் கோடிக்கணக்கான வானரங்கள் இலங்கையின் மீது போர் தொடுப்பதற்காக தயாராகி கொண்டிருந்தனர். அந்த தருணத்தில் ஆழங்காண இயலாத கடலை எவ்வாறு கடப்பது என்பது குறித்து ஹனுமானும் சுக்ரீவனும் விபீஷ்ணரிடம் ஆலோசித்த போது விபீஷ்ணர் கூறினார், எனது ஆலோசனை என்னவெனில் ராமர் சமுத்திர தேவனான வருணனை அழைக்கலாம். ராமரது மூதாதையர்களில் ஒருவரான சகர மன்னன் இப்பெருங்கடலை உருவாக்கினார் என்பதால் இந்த சமுத்திர தேவன் நிச்சயமாக ராமரது குறிக்கோளை நிறைவேற்றுவதற்கு நன்றியோடு உதவுவார். ராமாயணம் யுத்த காண்டம் சர்க்கம் 19. சகர மன்னன் குறித்த இந்நிகழ்வு ஸ்ரீமத் பாகவதத்திலும் குறிப்பிடப்பட்டுள்ளது. ஆகையால் சமுத்திரத்தின் மீது பாலம் கட்ட ராமருக்கு நன்றியோடு உதவ வேண்டியவர் வருணன் என்பதை வேத இலக்கியங்களில் தேர்ச்சி பெற்ற விபீஷ்ணன் நினைவு கூர்வது கவனிக்கத்தக்கதாகும். ராமரின் கோபம். சுக்ரீவன் விபீஷ்ணரின் திட்டத்தை ராம லக்ஷ்மணரிடம் தெரிவிக்க அதனை நல்ல திட்டமாக கருதிய ராமர் தற்பை புல்லை விரித்து கடலை நோக்கி அமர்ந்தார். 3 பகல் 3 இரவு கழிந்த போதும் சமுத்திர தேவனிடமிருந்து எவ்வித பதிலும் வராததால் மிகவும் கோபமுற்ற ராமர் சமுத்திர தேவனுக்கு நல்ல பாடம் கற்பிக்க விரும்பி லக்ஷ்மணனிடமிருந்து வில்லை பெற்று கர்ஜித்தார். ஓ சமுத்திர தேவனே, கர்ப்பத்தால் சேவை செய்ய மறுக்கிறாய். வானரங்கள் சிரமமின்றி இலங்கைக்கு நடந்து செல்லும் வண்ணம் இதோ உன்னை வற்றச் செய்து பாலைவனமாக்குகிறேன். அவர் தமது சக்தி வாய்ந்த உன்னத பிரம்மாஸ்திரத்தை அழைத்து சமுத்திர தேவனை அச்சுறுத்தினார். இது குறித்த விளக்கமும் ராமாயணத்தின் யுத்த காண்டத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது. பரமபுருஷ பகவான் ஸ்ரீ ராமச்சந்திரர் சர்வ வல்லமை படைத்தவர். அவரால் பௌதீக இடர்பாடுகள் சங்கடங்களுக்கு அப்பாற்பட்டு செயல்பட முடியும் என்பது இதன் மூலம் தெளிவாகிறது. சமுத்திர தேவனின் சரணாகதி. ராமரின் கோபத்தினை கண்டு அஞ்சிய சமுத்திர தேவன் ராமரிடம் கூறினார், ஓ பிரபுவே, நீங்கள் விரும்பியவாறு எனது நீரினை உபயோகிக்கலாம். உண்மையில் நீங்கள் இதனை கடந்து மூவுலகங்களின் கதறலுக்கும் தொந்தரவிற்கும் மூல காரணமான ராவணனது இருப்பிடத்திற்கு செல்லலாம். ராவணன் கண்டனத்திற்கு உரியவன் என்பதால் தயவு கூர்ந்து அவனை கொன்று உமது துணைவி சீதையை மீட்கவும். மாபெரும் வீரரே, நீங்கள் இலங்கைக்கு செல்ல எனது நீர் எவ்விதத்திலும் தடையாக இருக்காது. இருப்பினும் உமது உன்னத புகழை பரவச் செய்வதற்காக அன்புடன் ஒரு பாலத்தை இங்கு அமைக்கவும். பிரபுவான தங்களது அதி அற்புத சாதாரணமான செய்கையை கண்டு வருங்காலத்தில் பேரரசர்களும் வீரர்களும் உம்மை போற்றி புகழ்வர். நீங்கள் பாலத்தை அமைத்தால் அதன் பாரத்தை எனது சக்தியினால் தாங்கிக் கொண்டு மிதக்கச் செய்வேன். இவ்வாறாக உமது வானர படைகள் இலங்கையை தாக்கி சீதையை மீண்டும் தாங்கள் அடைய முடியும். வருங்காலம் ராமரை புகழ வேண்டும் என்பதற்காகவே சமுத்திர தேவன் பாலம் அமைக்க கோரினார் என்பதையும், ஸ்ரீராமர் விரும்பினால்
பாலம் இல்லாமலேயே ராமரையும் அவரது சேனையையும் மறுகரைக்கு அழைத்து செல்ல சமுத்திரதேவன் தயாராக இருந்தார் என்பதையும் கவனித்தல் சிறந்தது. பொறியியல் வல்லுநரான நளன். சமுத்திரதேவன் தொடர்ந்தார். அன்பிற்குரிய ராமரே, தேவலோக கட்டிடக்கலை நிபுணரும் பொறியியல் வல்லுநருமான விஸ்வகர்மாவின் மகன் நளன் எனும் சக்தி வாய்ந்த வானரம் உமது மிகப்பெரிய பக்தர். உண்மையில் அவர் தம் தந்தையை போலவே மிகவும் புத்தி சாதுரியமானவர். அவர் இந்த பாலம் கட்டப்படுவதை மேற்பார்வையிடுவார். நான் அதனை எனது நீரில் மிதக்க அனுமதிப்பேன். இவ்வாறு கூறிய பின்னர் சமுத்திரதேவன் மறைந்தார். யுத்த காண்டம் சர்க்கம் 22. அதன் பின்னர் நளன் ராமரின் முன்பாக வந்து தமது நமஸ்காரங்களை சமர்ப்பித்து கூறினர். ஓ பிரபுவே, வெகு காலத்திற்கு முன்னர் எனது தந்தையான விஸ்வகர்மா எனது தாயிடம் எல்லா விதத்திலும் எனக்கு இணையான ஒரு மகனை பெறுவாய் என்று வரமளித்திருந்தார். அவர் அளித்த வரத்தினால் பிறந்த நான் அவருடைய கட்டிடக்கலை மற்றும் பொறியியல் திறனை அடைய பெற்றுள்ளேன். ராமர் பாலம் கட்டியவர் எந்த பொறியியல் கல்லூரியில் படித்தார் என வினவும் அறிவிலிகளுக்கு அறிவளிக்கும் வண்ணம் ராமர் பாலத்தின் கட்டுமான பணியை மேற்பார்வையிட்ட நளனின் ஆசிரியரும் தந்தையுமான விஸ்வகர்மாவின் தகுதியினை சற்று விளக்க வேண்டியது அவசியமாகிறது. விஸ்வகர்மாவின் திறன். தேவதச்சன் அல்லது தேவ சிற்பி என்று அறியப்படும் விஸ்வகர்மா தேவலோகத்தின் பல்வேறு அற்புதமான கட்டிடங்களை கட்டியுள்ளார். கதன் என்னும் அசுரனை பகவான் வதம் செய்த போது இவர் அவனுடைய எலும்பிலிருந்து கதாயுதத்தை உருவாக்கி பகவானுக்கு அளித்ததாக அக்னி புராணத்தில் கூறப்பட்டுள்ளது. சிவபெருமானின் திரிசூலம், பகவானின் சக்ராயுதம், சண்முகனின் வேல், குபேரனின் சிவிகை ஆகிய ஆயுதங்களையும் இவரே உருவாக்கி தந்ததாக மார்க்கண்டேய புராணம் கூறுகிறது. மேலும் இந்திரனுக்காக அமராவதி நகரை புதுப்பித்தவர் இவரே என்று பிரம்ம புராணம் கூறுகிறது. இவர் சிவபெருமானுக்கு பிங்களம் எனும் வில்லையும், பகவான் விஷ்ணுவிற்கு சார்ங்கம் எனும் வில்லையும், இந்திரனுக்கு ததிசி முனிவரின் முதுகெலும்பிலிருந்து வஜ்ராயுதத்தினையும் செய்து கொடுத்துள்ளார். பிரம்மாவின் படைப்பு தொழிலுக்கு உதவியாக 14 லோகங்களை வடிவமைத்ததாகவும், சிவன் பார்வதி திருமணத்திற்காக இலங்கையை கடலுக்கு நடுவே அமைத்தார் என்றும், எமராஜருக்கான நகரத்தை அமைத்து கொடுத்தார் எனவும், பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் அவதாரத்தின் பொழுது துவாரகையை வடிவமைத்தார் எனவும் புராணங்களில் கூறப்பட்டுள்ளது. இன்றைய தினத்தில் இதுபோன்ற அற்புத அறிவுத்திறன் வாய்ந்த வல்லுநர்களோ அல்லது கல்வி கூடங்களோ இவ்வுலகில் எங்கும் இல்லை என்பது நிதர்சனம். நளன் பாலம் அமைத்தல். அப்பேற்பட்ட உயர்ந்த பொறியியல் கல்விக்கு அதிபதியான விஸ்வகர்மாவின் மாணவனும் மகனுமாகிய நளன் யுத்த காண்டத்தில் உத்வேகத்துடன் கூறுகிறார். இந்த பாலத்தை கட்ட நானே போதுமானவன். என்னிடம் இத்திறன்கள் உள்ள போதிலும் இதற்கு முன் எவரும் இதை அறிந்திலர். எனது சுய திறமைகளை பேச நான் விரும்பவில்லை. வானரங்கள் கட்டுமான பொருட்களை சேகரிக்க துவங்கலாம். உடனடியாக பணியை தொடங்கலாம். பிறகு ராமரது வழிகாட்டுதலின் கீழ் லட்சக்கணக்கான வானரங்கள் பாலம் கட்டும் பணியை ஆரம்பித்தனர். இவர்கள் அனைவரும் உண்மையில் தேவர்களின் அம்சங்களாவர். பகவான் விஷ்ணுவின் பூலோக அவதாரத்தில் அவருக்கு சேவை புரிய தோன்றியவர்கள். ராமாயணத்தின் பால காண்டத்தில் பிரம்மதேவர் தேவர்களுக்கு கட்டளையிடுகிறார். விஷ்ணுவிற்கு சேவை செய்ய உங்களது அம்சங்களை வானர ரூபத்தில் பெற்றெடுங்கள். அப்சரஸ்கள், பெண் குரங்குகள், யக்ஷர்கள், நாகர்கள், வித்யாதரர்கள் மற்றும் கிண்ணறர்களுடன் இணைந்து நீங்கள் ஒரு தெய்வீக வானர வம்சத்தை உருவாக்க வேண்டும். இந்த வானர வம்சங்கள் தங்கள் விருப்பத்திற்கேற்ப எந்த உருவையும் மேற்கொள்ளும் திறன் வாய்ந்தவையாகவும் பல மாய சக்திகளை பெற்றவைகளாகவும் விளங்க வேண்டும். மேலும் அவை அறிவார்ந்த ஆயுதங்களை உபயோகிப்பதில் மிகவும் கைதேர்ந்தவையாகவும் ஏறக்குறைய பகவானுக்கு இணையான சக்தி உடையவையாகவும் பூவுலகத்திற்கு அப்பாற்பட்ட சரீரத்தை பெற்றவையாகவும் விளங்க வேண்டும். இப்பேற்பட்ட வானரங்கள் பெரும் பாறைகள், மரங்கள், முழு மலைகள் ஆகியவற்றை பிளந்து அவற்றை கரைக்கு கொண்டு வந்தனர். அதை அவர்கள் சமுத்திரத்தில் வீசி எறிந்த போது பாறையானது அதிசயிக்கத்தக்க வகையில் மிதந்து ஓர் அழகிய காட்சியை உருவாக்கியது. இவ்வாறு அமைக்கப்பட்ட பாலம் 100 யோஜனை நீளமும் 10 யோஜனை அகலமும் கொண்டதாக இருந்தது. மேற்பரப்பில் அடிமரங்கள் ஒன்றோடொன்று வைக்கப்பட்டு சமமாக அமைக்கப்பட்டு பின்னர் அதன் மேல் பூத்து குலுங்கும் மலர்கள் நிறைந்த கிளைகள் வைத்து மூடப்பட்டது என்று
பாலம் அமைக்கப்பட்ட வரலாற்றை ராமாயணம் வர்ணிக்கின்றது. ராமரின் சக்தி. பாலத்தை ராமர் அமைத்தாரா நளன் அமைத்தாரா என்று கூட சிலர் சிந்திக்கலாம். ராமருடைய வழிகாட்டுதலையும் ஆசியையும் பெற்று கைதேர்ந்த பொறியியல் வல்லுநரான நளனின் தலைமையில் வானரங்கள் பாலத்தை உருவாக்கினர் என்பதே வரலாறு. பரமபுருஷ பகவான் ஸ்ரீ ராமச்சந்திரருக்கு சமுத்திர தேவன் வாக்களிக்கும் போது நளன் அமைக்கும் பாலத்தை உங்களுக்காக நான் தாங்குவேன் என்று கூறியதையும் இங்கே நினைவு கூர்வோம். அந்த பாலம் ராமருக்காக என்று இருந்திராவிடில் சமுத்திரதேவன் அதனை தாங்குவதற்கு ஒப்புக்கொண்டிருக்க மாட்டார். பகவான் என்பவர் விளம்பரப்படுத்தப்பட்டு மக்களால் வாக்களித்து தேர்ந்தெடுக்கப்படுபவர் அல்லர். அவர் தம்மை முழுமுதற் கடவுளாக வெளிப்படுத்தவே கடலின் மீது அற்புத பாலத்தை அமைத்தார். அதற்கான சேவையில் தமது பக்தர்களான வானர சேனைகளை ஈடுபடுத்தினர். ஆனால் தற்போதைய நவீன உலகிலோ எந்த ஒரு அசாதாரணமான செயல்களையும் செய்யாத சிலரை செயற்கையான முறையில் கடவுள் என்று விளம்பரப்படுத்தும் பழக்கம் உருவாகியுள்ளது. கடவுள் எவ்வளவு சக்தி வாய்ந்தவர் என்பதை மக்கள் அறிந்தினர் என்பதால் சிறு மாயாஜாலத்தை காட்டினாலே முட்டாள் மக்கள் அதில் மதிமயங்கி ஒரு போலியான நபரை கடவுளாக தேர்ந்தெடுக்கின்றனர். ஏதோ ஓர் அயோக்கியனை கடவுளாகவோ கடவுளது அவதாரமாகவோ நாம் ஒருபோதும் ஏற்கக்கூடாது. பகவான் ஸ்ரீ ராமச்சந்திரர் நீரின் மீது கல்லினால் பாலம் அமைத்தும் அந்த பாலத்தை மிதக்கச் செய்ய சமுத்திர தேவனையே பணிய வைத்தும் அற்புதம் நிகழ்த்தினர். இது கடவுளின் அசாதாரணமான அதிஅற்புத சக்திக்கு ஒரு சான்றாகும். எந்த ஒரு சாதாரண மனிதனாலும் செய்ய முடியாத அசாதாரணமான அற்புத செயல்களை செய்யாத நபரை நாம் ஏன் கடவுளாக ஏற்க வேண்டும்? பகவான் ஸ்ரீ ராமச்சந்திரர் கடலில் பாலம் அமைத்தார். பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் 7 வயதில் கோவர்த்தன மலையை தனது இடது கை சுண்டு விரலில் ஒரு வாரம் தூக்கினார். எனவே நாம் ராமரையும் கிருஷ்ணரையும் முழுமுதற் கடவுளாக ஏற்கிறோம். சாஸ்திரங்களில் குறிப்பிடப்பட்டுள்ள பகவானது இந்த லீலைகளை நாம் புரிந்து கொண்டால் உடனேயே பகவானை உள்ளவாறு உணர முடியும். எனவே இனி யாரேனும் ராமர் பாலம் கட்டியவர் எந்த பொறியியல் கல்லூரியில் படித்தார் என்று கேட்டால் பாலம் கட்டியவரின் பெருமைகளை நாம் எடுத்து கூறுவோமாக. ஆன்மீக வாழ்க்கையில் முன்னேறுவோமாக. மிக்க நன்றி. ஹரே கிருஷ்ணா. உங்களுக்கு இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நோட்டிபிகேஷன் பெல்லை அழுத்துவதன் மூலம் அடுத்த பதிவுகள் உங்களை வந்தடையும். பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரை பற்றி கேட்டு மகிழ்வோம். ஹரே கிருஷ்ணா.